முட்டைக்கு வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம செய்ய போகிற அளவுகளில் செய்தோம் அப்படின்னா 6 பப்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல பெரிய சைஸ் பப்ஸை ஒரு 6 பப்ஸ் கிடைக்கும். இந்த முட்டைகளை நல்லா அவிச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது போல் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 முட்டையுமே பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம பாதி முட்டைகளை தான் வந்து பப்ஸில் வைக்க முடியும். அதனால் இது போல் மீதி இருக்க அந்த 2 முட்டையும் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் இது போல் நறுக்கிட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாதி அளவுக்கு வேகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் நிறைய பப்ஸு செய்கிறீங்க அப்படின்னா அளவுகள் இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகளை அப்படியே கூட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் கூட வதக்கி விட்டுறலாம்.